லேப்டாப்போட டச்சு பேடு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஒரு டச்சு பேடு ஒரு பாக்ஸை எந்த அளவுக்கு கொரியர் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பாக்ஸில் சிம்பிளாக ஒரே ஒரு டேப் அடித்து விட்டு அப்படியே அமைச்சிருக்காங்க. இந்த பாக்ஸை பார்த்தா எங்கேயாவது புதுசு மாதிரி இருக்கா? வாரண்டி கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க, இவ்வளோ தாங்க இவனும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே அவனும் பயன்படுத்தி வச்ச மாதிரியே தெரியுது. இதை பாருங்கள், பாக்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் அமுச்சு விட்றானுங்களே, அமேசானை நம்பி என்னத்த பொருள் வாங்குறது? இவ்வளோ தாங்க இவ்வளோ தான் அனுப்பிச்சி விட்ருக்கானுங்களே பாக்ஸு. இப்படியா அனுப்பிச்சி விடுவானுங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாம். 3000 சொச்சு ரூபாங்க இது. ஒரு 3000 சொச்சு ரூபா ப்ராடக்ட்டு எந்த லட்சணத்தில் அனுப்புகிறானுங்க பாருங்க. சீல்லாம் ஓப்பன் ஆகி என்னமோ. இதோட கடைசியான இந்த அமேசானில் ப்ராடக்ட் வாங்குறது இதோட கடைசி. எவ்வளோ ப்ராடக்ட்டுங்க, கடைசியாக நான் வாங்கினதில் எதுவுமே உருப்படி கிடையாது. வாங்கி அவ்வளோ ப்ராடக்ட்டு ரிட்டர்ன் தான் போட்டுருக்கோம். ஏன் இப்படி குவாலிட்டி இல்லாதவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு இவனுங்க வியாபாரம் பார்க்குறானுங்கன்னு தெரியல. இதுக்கு இதுதான், இது உள்ளே என்ன வச்சுருக்கானுன்னு தெரியல. பிரிக்கவே இல்லை. நான் அப்படியே ரிட்டர்ன் போடுவோம். எதுக்கு இது? அவசியமே இல்லாதது.